தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீர் காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வரப்போகிற சோதனை காலத்திலே தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அந்த பாயிண்ட் மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த பாயிண்ட் வரப்போகிற மேல அந்த ஒரு வார்த்தையோடு பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக தான் ஆண்டவர் சோதிக்கிறார். பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலம். இது சோதனை காலம். இந்த காலம் என்ன காலம்? சோதனை காலம். வேதனையின் காலம் சொல்லலாம். வேதனையான காலம், வறட்சியின் காலம், வறுமையின் காலம். பத்மதீவில யோவானுக்கு தரிசனமாகி கர்த்தர் கொடுத்த தரிசனம். கர்த்தர் தரிசனத்தை அவன் வெளிப்படுத்துகிற விசேஷம் என்று அது எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த காலம் பொல்லாத காலம், கொடுமையான காலம், பஞ்சத்தின் காலம், சமாதானத்தை தேடினாலும் கிடைக்காத காலம், நிம்மதி இல்லாத வாழக்கூடிய காலங்கள், பஞ்ச காலமாக இருக்கும், வறுமையின் காலமாக இருக்கும், அழுகையும் கூக்குரின் காலம், ரத்த ஆறு ஓடுது, எங்க பார்த்தாலும் யுத்தம். தேசத்திலே சமாதானத்தை காண்பாரோ? தேசத்திலே சமாதானம் என்பதே இருக்காது. ரொம்ப கொடுமையான இது காலம். இனி இருக்கிற காலங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இனிமேல் நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பசியும் பட்டினியும் கொடுமையும் நிறைந்த ஒரு காலமா இருக்கும். அந்த வசனம் முழுசா படிச்சிட்டீங்களா? திறந்த வாசனம் முன்பாக வைக்கிறேன்னு சொல்லல. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது இல்லை, திறந்த வாசலை. அந்த போன வாரத்தில் படிச்சுருக்கோம். போன வாரம் அந்த எழுதுனீங்களா? அதை பாருங்க. கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் என்ன வசனம்? 8ஆம் வசனம். அதிலே தான மேல 8ஆம் வசனம். மறுபடியும் வாசிங்க. உன் கிரியைகளை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. உனக்கு கொஞ்சம் பலன். இப்போ இந்த காலம் என்ன காலம்? சோதனை காலம். நான் போன வாரம் இந்த பலனை பற்றி பேசினேன். ஆனால் எனக்கு உங்களுக்கு ஃபோன் கூட போட்டேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. முந்தானத்து அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு. அப்படியே பலனே இல்லை. லோ ப்ரெஷர் என்னன்னு தெரியல. லோ ப்ரெஷரு அப்படியே பலவீனமாகிடுச்சு. சுத்தமாக இல்லை. உயிர் போகிற ஸ்டேஜ் போல ஒரு மாதிரி. தூங்கவும் முடியல, அது அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார கூட முடியல. ஒரு மாதிரி ஒரு மயக்கம், படப்படுங்க அப்படி வரணும். ஒரு மாதிரி படப்படுன்னு அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நல்ல கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த பலவீனம் பாருங்க. ஒரு மனிதனை ஆண்டவர் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். அப்போ ஒரு மனிதனுடைய சராசரி சமுதாயத்தில் வாழணும்னா கூட அவனுக்கு பலன் வேணும் கிடையாது. ஆனது உன் பலவீனத்தி அவர் பல நல்கிடுவார் பரிபூரணம். அப்போ நல்கிடுவார் பரிபூர்ணம் அவனுக்கு தந்துடுவாரு. அவருடைய பலன், தேவ பலன் இல்லாமல் நாம் வாழ முடியாதுன்னு. அப்போதான் பலவீனம்னா என்ன, பலன்னா என்னன்னு எனக்கு தான் தெரிஞ்சு, போன வாரம் தெரிஞ்சது.
ஒன்றே முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, ஒரு படபடன்னு லோ ப்ரெஷர் என்னவோ அதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அன்கான்சியஸ் போல ஒரு மாதிரி இந்த ஒரு இதுவே இல்லை, பேச்சு வரல, செயல் வரல, ஒரு உடம்புல தெம்பு இல்லை, ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ பலன் என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ தேவன் உன்னை பலப்படுத்தி இருக்கும் பொழுது, உனக்கு பலன் இருக்கும் போது, உனக்கு ஆரோக்கியம் இருக்கும் போது, உனக்கு நீ சுகமா இருக்கும் பொழுது என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? தேவனை தேடணும். அப்போ நான் எதுவுமே செய்ய முடியல. இப்போ நான் பலவீனப்பட்டது, நான் சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே எனக்கு அடுத்தவங்களை பார்த்து பேசக்கூட முடியல, கொஞ்ச நேரம் உட்கார முடியல, அப்படியே மயக்கம் வருது. எப்படி உடம்புல எதுவோ ஒரு தெம்பு இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் அற்று போகிற ஒரு நிலவரம். ஆனால் நல்லா பலனாக இருக்கும்போது என்ன செய்யல, நல்லா ஜெபிக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஊழியம் சரியாக செய்யணும், நல்லா கிராமங்களை சந்திக்கணும், ஆத்மாவை சந்திக்கணும், ஆத்மா பாரம் இருக்கணும், உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். அப்போ தேவ பலத்தினால்தான் நம்ம வாழ்வதே அவருடைய பலன். ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் பலவீனமாகும் போது வியாதியினால் பலவீனம் வரும், மனக்கவலையினால கூட பலவீனம், மன அழுத்தம் வரும்போது நமக்கு பலவீனம் வரும், மன அழுத்தங்கள் வரும்போது பலவீனங்கள் வரும், சரியான வருமானம் இல்லாவிட்டால் பலவீனம் வரும். இப்படி பலவிதமான பலவீனங்கள் நம்மளை தாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பலன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலன் வேண்டும். உனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுத்திருக்கிறார், சௌக்கியத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாம் உனக்கு சம்பூர்ணமாய். ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, சகலமும் சம்பூர்ணமாய் இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை தேடாமல் நீ குறைவுபடும் போது உன் தேவனை தேடுவது. இப்ப என்ன செய்யறாங்க? தேவனை என்ன செய்யற? தேடுறது இல்லை, சரியான விதங்களிலே ஆண்டவரை தேடுதல். இப்ப யுத்தம் வரும்போதெல்லாம் பாருங்க, கிறிஸ்தவன் இப்போ அதிகமா ஜெபிப்பான். இஸ்ரவேலே எடுத்துங்களேன், அதிகமா ஜெபிப்பார்கள், தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆண்டவரை தேடுவாங்க. உயிருக்கு பயம், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்ன செய்வாங்க? இது பண்ணுவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால பலவீனங்கள் நம்முடைய பலனா ஆண்டவர் நம்ம வச்சிருக்கும் போது, தேவ பலன் நமக்கு இருக்கும் போது நம்ம ஆண்டவர் என்ன செய்யணுமா? அதிகமா ஜெபிக்கணும், காத்து இருக்கணும், ஆண்டவரை குறித்து ஒரு பயம் இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும், பைபிள் வாசிக்கணும், கிறிஸ்துவ பற்றி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால அங்கே கொஞ்சம் பலவீனங்கள், நம்ம பலவீனங்களை மாற்றக்கூடியவர் இயேசு, உன்னை பலப்படுத்துகிறவர் இயேசு. தேவ பலன் நமக்கு அவசியமா இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய பலன் கிடைக்கிறது, பைபிள் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது, உபவாசம் எடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவில் ஒரு மாற்றங்கள், ஒரு பலன் உண்டாகிறது. அப்போ பலவீனங்கள் நீக்கப்படணும். தேவனுடைய பலத்தினால தான் நம்ம பாதுகாக்கப்பட முடியும். ஆண்டவருடைய பலத்தினால் மட்டுமே நம்ம வழியை காக்க முடியும். அப்போ அவங்க சொல்றாங்க, வசனம் வாசிங்க, 8ஆம் வசனத்தை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலிக்க கூடாது. ஆண்டவரை மறுதலிக்கிற வாழ்க்கை வேண்டாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க. நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை முன்பாக என்ன செய்யணும்? வசனத்தை கைக்கொள்ளணும். வசனத்தை கைக்கொள்றோமா? பைபிளே வாசிக்கிறதுல, பைபிளே திறக்கிறதுல, நாட்டிகமா மூடனா அதோட அடுத்த நாட்டிகமா தான் என்ன செய்யும்? பைபிளை தூக்கிட்டு போறது இல்லை, யாரும் பைபிளை சுமக்கிறது இல்லை, ஆண்டவரை சுமக்கிறது கிடையாது. பைபிள் வாசிக்கணும், வசனத்தை கைக்கொள்ளணும். இப்போ நான் சத்தியத்தை போதிக்கிறோம், அந்த சத்தியத்தை அப்படியே கைக்கொள்ளணும். அந்த கேட்குற வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே பின்பற்றணும், சத்தியத்தின் பிரகாரமாக நடக்கணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், தேவனுக்கு பயந்து வாழணும். ஆண்டவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது, ஆண்டவர் உலகத்தை நாய்த்து இருக்கிறார், கர்த்தருடைய தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது, உலகத்தில்
யுத்தங்கள் தொடங்கிவிட்டது. இது கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்று என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ளணும். பக்தி உள்ளதை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தியாய் வாழ்வதற்கு என்ன வசனங்கள் கொடுக்கப்படுகிறதோ அவைகளை கை கொள்ளணும். பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிற உபதேசங்கள், வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை நம்ம பின்பற்றணும். பரிசுத்தமாய் நம்முடைய ஜீவியத்தை, வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்பணும், பாதுகாக்கப்படணும். வசனத்தை கை கொள்வதுன்னா என்ன? பாவம் செய்யக்கூடாது, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, கண்களில் இச்சிக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது. இது வசனத்தை கை கொள்வது. இந்த வசனத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் வசனம். அவர் தான் வசனமா இருக்கிறாரு. தேவனை நாம் பின்பற்றுகிறவர்களாகி நாம் கை கொள்ளக்கூடியவர்களாக அதை நம்ம, அதாவது கை கொள்வதுன்னா இன்னும் ஈஸியாக அப்படி சொல்லலாம். கை கொள்வதுன்னா அதை நடைமுறையில் அதுபடி நடக்கிறது. கை கொள்வதுன்னா அதன்படியே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, நடக்கிறது. நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள் பொய் பேசக்கூடாது, சத்தியம் சொல்லுது. 10 கற்பனைகள் கூட சொல்கிறாங்கல்ல, 10 கற்பனைகள் சொல்லுங்க. 10 கற்பனைகள். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு தேர்வாயாக, உன் முழு மனதோடு. அப்போ அந்த 10 கற்பனையை கை கொள்ளணும். ஒரே கற்பனை, அது ஒரே கற்பனை மாட்டான். அன்பின் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாய். அன்பிலே எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அப்போ அந்த அன்பு என்ற கற்பனையை, வசனத்தை நாம் கை கொள்ளணும், நேசிக்கணும், சத்துருக்களை சிநேகிக்கணும். வசனத்தை கை கொள்கிறோமா? அப்போ வசனத்தை கை கொண்டா தான் என்ன செய்வாரா? வாசிங்க மறுபடியும் இந்த வசனத்தை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ வசனத்தை நீ கை கொண்டபடியால், நீ அதை உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையில நீ அதன்படி நடக்கிறபடியால், சத்தியத்தின்படி வாழ்கிறபடியால், பரிசுத்தமாக வாழ்கிறபடியால், பொய் பேசாமல், திருடாமல், ஆண்டவருக்கு விரோதமாய் நீ வாழாமல், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறபடியால், அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வாசல்கள் திறக்கப்படணும். வாசல்கள் இப்ப பாருங்க, இஸ்ரவேலுக்கு சிதைந்து போனாங்க, வாசல்களே திறக்கல, அடிச்சாங்க, விரட்டினாங்க. இப்ப அவங்களுக்கு வாசல் திறக்கப்பட்டது. அப்படிதானே? இப்ப எனக்கு நல்ல நேரம், எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்குதுவா. அப்படிதானே? ஐயோ, எதை தொடர்னாலும் எல்லாமே நஷ்டம், எது முன்னேற்றமே இல்லை, எல்லாமே மூடியே இருக்கு. என்னது? இப்போ ஒன்றும் இல்லை, நல்ல பொருள், ஒரு காஸ்ட்லியான பொருளெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் தாள் போட்டு ஒரு கவரை போட்டு மூடி வச்சா அது என்ன ஆகும்? அது வியாபாரம் ஆகுமா? இல்லை அது யாருக்காவது தெரியுமா? இல்லை ஒரு முன்னேற்றம் அடைய முடியுமா? அவ்வளோதான். கடைக்காரனுக்கு பதில் செய்ய முடியாமல் நஷ்டம் அடைஞ்சு அவன் ஒன்றுமேலாத போயிடுவான். திறந்து இருக்கணும், அப்போதான் மற்றவர்கள் பயனடைவார்கள், அவனும் பயனடையலாம். திறக்கப்படணும். உன் வாழ்க்கையில எல்லா தடைகளும் மாறணும். வேலை இல்லாத தடை, வருமானம் இல்லாத தடை, எல்லா தடைகளும் மாற்றப்படணும், திறக்கப்படணும், எல்லாம் கைகூடி வரணும். தேவன் உன்னுடைய தடைகள் எல்லாவற்றையும் மாற்றினால்தான் திறப்பு. திறக்கிறதுனா என்ன? நீ செய்கிற காரியம்லாம் சக்சஸ் ஆகுது. இப்போ வாசல் திறந்துட்டாருப்பா, எல்லாம் தடையா இருந்தது. ஏன்னா எல்லாம் தடையா இருந்தது, எந்த முன்னேற்றமும் இல்லை. ஊழியத்தில் தடை, ஆத்மா வராத தடை, சபையை ஆரம்பிச்சிட்டோம், கட்டப்படாத கமலமா அதனால இப்போ ஊழியத்தை சபை கட்டுறோம், தொடங்குறோம். ஏன்னா அது எல்லாம் தடையா இருக்க. வாசலை ஆண்டவர் திறக்க மாட்டாரா? யாராவது போய் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாருக்கிட்டையாவது ஆண்டவர் பேச மாட்டாரா? ஒரு வாசல் திறக்கப்படாதா? எலியாவை காகத்தை கொண்டு போசிக்க போல என்னை போசிக்க மாட்டாரா? இந்த வாசல் திறக்கப்படாதா? வாசல்கள் திறக்க வேண்டும். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் வாசலை திறந்தால் அதை யாராலையும் அடைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி கிரியை நடப்பிக்கணும். ஆத்துமாக்கள் வருவதாக இருந்தாலும் சரி, சபை கட்டுமான பணியாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுமான பணியாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, பதவி உயர்வு வேணுமா இருந்தாலும் சரி,
ஒரு வியாபாரம் சின்ன வியாபாரமாக தொடங்கலாம். ஆண்டவர் வாசல் திறந்தா அது பெரிய வியாபாரமாக மாறிடும். ஒரு சின்ன ஓட்டில் தருவார். நீ ஒரு பிளாட்ஃபாரத்தில் கையேந்தி போகணும் போல ஒரு தள்ளுவண்டியை வச்சு வியாபாரம் பண்ணிருப்ப. ஆண்டவர் உன்னுடைய வாசல் திறந்தா அது எத்தனை ஸ்டார் ஹோட்டல் ஆகிடும்? 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகிடும். தேவன் திறந்தால் மட்டுமே, இல்லைன்னா தள்ளுவண்டியை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதாக வரும். ஆண்டவர் வாசலை திறக்காவிட்டால் உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாது. ஆண்டவர் சொல்றார், உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக வாசல் சொல்லப்படுது. உன் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். வாசலை திறக்கணும், ஆண்டவர் தான் திறக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? வசனத்தை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சத்தியத்தின்படி நடக்கணும். நீ கிறிஸ்தவனா இருக்கணும். ஜெபிக்கிறவனா இருக்கணும். பைபிள் வாசிக்கிறவனா இருக்கணும். குடும்ப ஜெபம் இருக்கணும். ஆண்டவரை உண்மையாய் தேடணும். பயத்தோடு ஒரு வசனம் இருக்குது, பயத்துடனே களி கூறுவ, நடப்பத்துடனே கர்த்தரை தேடுவேன், பயத்துடனே களி கூறுவனா? பயத்துடனே களி கூறுவேன். நடுக்கத்தோடு தேடணுமா? நடுக்கத்தோடு பயத்துடனே களி கூறணும். ஆண்டவரை பயந்து தேடணும். இந்த காலங்கள் பயத்தை உண்டாக்குற காலம். அவன் அணுகுண்டம் போடுறான். அமெரிக்கா ஈரான் மேல அடிக்கிறான், ஈரான் இஸ்ரேல் மேல அடிக்கிறான். பயம், அப்படி மனுஷ பயம், உயிர் பயம், வாழ்க்கையே பயமா போகுது. பஞ்சமந்திரமான பயம், விலைவாசி ஏறிடமான பயம். வாழ முடியுமா? சமுதாயத்தில் வாழ முடியுமா? எப்படி ஆகுமே தெரியலையே என்று ஒரு குழப்பமான வாழ்க்கை, பயமான வாழ்க்கை. இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம். கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. நடுக்கத்துடனே ஆண்டவரை தேட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு சபையார்கள் எப்படி இருக்கிறோம்? ஊழியர்கள் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்கிறோமா? போதிக்கிறோம், சத்தியத்தை போதிக்கிறோம், வசனத்தை போதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோம். ஆனா அதன்படி நம்ம நடக்கிறோமா? சத்தியத்தை பின்பற்றுகிறோமா என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கை கொண்டபடியினால் திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கை கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும். அவர்கள் வருகைக்கு போகணும்னா நம்ம ஆயத்தமாகணும். இப்படியெல்லாம் கை கொண்டு பக்குவப்பட்டு தயாராகி நம்ம ஆயத்தமாக வேண்டும். வருகைக்கு ஆயத்தமாகணும். வருகையின் நாள் நெருங்கிறது. ஒரு பாடுகிற மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. கோரஸ் மட்டும் பாடுங்க. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆமென். ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவரை எப்படி ஆகாயம் சேர்க்க அவர் வர போறார். இது கடைசி காலம், யுத்தத்தின் காலம். முடிவு, யுத்தத்தின் காலம் முடிவு. அதனால இது கடைசி காலம். இனி காலம் கிடையாது, காலம் செல்லாது. கர்த்தருடைய யுத்தங்களும் அவருடைய வருகைக்கு அடையாளம் என்ன சொல்லப்படுது? அவர் வருகைக்கு அடையாளம் யுத்தங்களும், யுத்தத்தின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். ஆனால் முடிவு உடனே வராது. அப்போ அவருடைய வருகைக்கு அடையாளம் யுத்தங்கள் நடக்குமா, பூமி அதிர்ச்சி நடக்கும், கொள்ளை நோய்கள் உண்டாகும். இதெல்லாம் நடக்கும் பொழுது அவருடைய வருகை சமீபமாயிற்று என்று அர்த்தமா. அப்போ ஆயத்தமாகணும். நீ வசனத்தை கை கொண்டதான் ஆயத்தமாக முடியும். முடிவைமா, முடிவை 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 ஆயத்தமாகணும். ஆயத்தம் உள்ளவரே ஆகாயம் சேர்க்க. ஆயத்தமா இருக்கணும். எப்போ வந்தாலும் ஆண்டவர் எப்போ வந்தாலும் அவரை சந்திக்கக்கூடிய தகுதி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுங்க, எதுவுமே சொல்லாத வந்தால் பரவாயில்ல, சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுக்கோ, ஒரு டீ கூட போட்டு வைக்கிறா கோவம் வரமா வராது. என்னடா அது, நம்ம சொல்லிட்டாலும் வந்தோம், போன வாரமே சொல்லிட்டோம், கிளம்பும் போதே சொல்லிட்டோம், வீட்டை விட்டு கிளம்பும் போதே சொல்லிட்டோம். அவளை பிடிச்சிருந்தா போன வாரம் சொன்னாலே எல்லாம் வாங்கி வச்சுக்கோ. பிடிக்காவிட்டா அவன் வருத்தே விருப்பம் இல்லை, பிடிக்கிறதா செய்ய மாட்டான். இருந்தாலும் கூட
இனி அடுத்த முறை வரக்கூடாது. எப்படி அடுத்த முறை வரக்கூடாது இருக்கு. இல்லைப்பா உடம்பு சரியில்லை, காசு இல்லை, பொருள் வாங்க காசு இல்லை இருக்கும். ஆனால் பிடிச்சவங்க தான் கடன் வாங்கியாது யார்கிட்டயாவது போய் கேட்டு போய் வாங்கிடுவாங்க, கொடுத்துடலான்னு எப்படி ஆகிடும். அப்போது ஆண்டவருக்கு பிடிக்கிற போல நம்ம வாழணும். உலகத்திலேயே உறவுகள் சொந்தங்கள் வந்தாலே ஆயத்தமாகணும், பொருள்கள் ஆயத்தமாக வைக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல் நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான், ஆண்டவருக்கு பிடிச்சா போல வாழ்ந்தால் தானே நம்மளை ஆயத்தமாக இருக்க முடியும். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு பிடிக்கிறா போல வாழணும், மற்றவங்களுக்கு பிடிக்கிறா போல, சமுதாயத்துக்கு பிடிக்கிறா போல, ஃப்ரெண்டுக்கு பிடிக்கிறா போல, நண்பர்களுக்கு பிடிக்கிறா போலலாம் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. ஏசப்பாவுக்கு பிடிக்கிற போல, அவருக்கு பிடிக்கிற போலனா பாடணும், ஜெபிக்கணும், ஆவிக்குரிய வைராக்கியம், ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய தாகம், இயேசுவை பற்றி பேசணும், வசனத்தை பேசணும், சாட்சி சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், ஆத்மாவுக்களை சந்திக்கணும். அப்படியெல்லாம் செய்தால் தான் ஆண்டவர் பிடிக்கும். அல்லேலூயா. எப்போதும் கிறிஸ்துவை பற்றியே நினைப்பது, அதுதான் ஆயத்தமாவது. நம்ம ஆயத்தமாக இருந்தால் ஆண்டவருடைய வருகையில் போகலாம். அப்போதான் ஆண்டவர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. என்ன செய்வாரே? திறந்த வாசலை வைப்பார். நம்முடைய வாசல் திறக்கப்படும். உன் குடும்பத்தில் வறுமை இருக்காது, உன் குடும்பத்தில் கஷ்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன். கர்த்தர் நம்முடைய வாசல்கள் அடைப்பட்டிருக்கிறது. சரியான முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, குழப்பமாகவே குடும்பங்கள் இருக்கு. சரியான ஒரு முன்னேற்றம் இல்லாத குடும்பம், எத்தனையோ குடும்பங்கள் பார்த்தா முன்னேற்றம் இருக்காது, அப்படியே பாதியிலேயே நிற்கும், கட்டுமான பணியெல்லாம் நிற்கும். அதுக்கு காரணம் ஆண்டவர் வாசல் திறக்கலை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ சரியான ஜெபம் இல்லை, சரியான ஆண்டவருக்காக சரியா நிற்கல. இயேசுவுக்காக நின்னா ஒரு செகண்ட்ல மாற்றுவார் இந்த இடத்து நிலைமையை. செய்வாரு, யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டியதில்லை. வாசல் திறந்துட்டா அது யாருன்னு செய்ய முடியாது. ஒரு வசனம் அடிக்கடி படிப்பாங்க, இதோ இரும்பு டாப்பாலை முடித்து இரும்பு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு டாப்பாலை முடித்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு டாப்பாலை எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் வாசலை எப்படி கொடுக்குறாரு? வெண்கல கதவா ஸ்ட்ராங்கா இருக்குந்தாலும், அது என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, உனக்கு நான் வாசலை திறந்துட்டா அது என்ன செய்யுமா? வெண்கல கதவே உடஞ்சி என்ன செய்யும்? தங்கமா கொட்டும், பணமும் கட்டுக்கட்டா கொட்டும். கர்த்தர் உன்னை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாசல் திறக்கப்படும். அங்க கட்டப்படாம என்ன 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 பண்ண இருக்கு? ஸ்டாப்பாயா தடைப்பட்டு, அது நல்ல தமிழ்ல சொல்லுவாங்க. கட்டப்படாம அப்படியே நின்று போயா, தடைப்பட்டிருக்கு, நின்று கட்டப்படாமல் முன்னேற்றம் இல்லாமல் அது கட்டப்படாமல் நின்று போயிருக்கு. நின்றுது என்ன செய்யும்? தொடர்ந்து நடக்கும். நடக்காம அந்த வேலையெல்லாம் தடைப்பட்டு அப்படியே நிற்குது. அப்படியே போட்ட மணிக்கு நிற்குது. எதெல்லாம் தொடங்கணும், ஆரம்பம் அற்பமாக தானே, முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமா இருக்கும். எங்க சம்பூர்ணமா இருக்கும்? ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நீ ஜபத்தோடு செய்யணும், திறக்கணும், வசனங்களை கை கொள்ளணும். அப்போதான் ஆண்டவர் வாசல் திறப்பார். வெண்கல கதவை உடைச்சு திறப்பார், இரும்பு டாப்பால முறிப்பார். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு 5000 10,000 இருந்தா கூகுள் பே ஃபோன்பேல அனுப்புங்க, கொஞ்சம் ஒரு அமௌண்ட் அனுப்பிவிடுங்க. இன்னும் என்ன செய்ய தேவையில்ல, கேட்க தேவையில்ல, பிச்சை எடுக்க தேவையில்ல. நம்ம ஆண்டவரை பிச்சைக்காரனா? நம்ம அவர் ராஜாதி ராஜா, சர்வ வளமுள்ளதான தேவன். நீ ஐயா அம்மானு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தை நீ கை கொள்ளும் போது, ஆண்டவருக்கு தெய்வ பயத்துடன் வாழும் பொழுது, அவர் விரும்புறது போல நீ வாழும் பொழுது, நீ கை கொண்டு நடக்கும் பொழுது, கிறிஸ்தவனாய் மாயமானம் இல்லாமல் உண்மையான கிறிஸ்தவனா, ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இல்லாம பித்தலாட்ட பிராணுதனம் பண்ணாமல் உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்தால் ஆண்டவர் வாசலை திறப்பார், வெண்கல கதவை உடைப்பார், இரும்பு டாப்பாலை முறிப்பார். அந்த ரகத்தில் தான், அந்த ரகம் ரகசியமா இருக்கும். அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும்
கொடுப்பாராம். அந்த ரங்கமா மறைச்சு எவ்வளோ கோடி கோடியா மறைச்சு வச்சிருக்கிறானோ அதெல்லாம் உனக்கு தாயா. வாசலை ஆண்டவர் திறந்தால் உன் துக்கங்கள் மாறும். எதுவுமே நடக்கலையே, எல்லாம் அப்படியே நின்று போயிருக்கிறது என்று வார்த்தைக்கு இடையில்லை. யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உன்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். தாமதித்தாலும் காத்திரு, தாமதமாக கிடைச்சாலும் நாம் காத்திருக்கிறோம்னா ஜெபித்து கொண்டு விசுவாசத்தோட அவருடைய வசனத்தை கை கொண்டு சத்தியத்தின் பிரகாரமாக நடந்து கொண்டு உண்மையான கிறிஸ்தவனாய், ஒரிஜினல் கிறிஸ்தவனாய். இப்போ கலப்படம் பெட்ரோலில் கூட பாருங்க, ஒரிஜினல் இல்லை. பெட்ரோலில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுக்குறான், ஒரிஜினல் பெட்ரோல் இல்லை. அதே ஒரிஜினல் பெட்ரோலில் மண்ணெண்ணெய் ஊற்றி ஃப்ளைட்டில் ஊற்றுவானா, அது பியூர் பெட்ரோல். என்ன பெட்ரோல்? பியூர். அது ரொம்ப சுத்தமான பெட்ரோல், ரொம்ப அதில் கலப்படமே இருக்காது. நீ ஃப்ளைட்டில் ஊற்றுற, ஏரோப்ளைனில் ஊற்றுற பெட்ரோலாக இருக்கணும், கலப்படம் இல்லாத இருக்கணும். கள்ளதனம், பித்தலாட்டம், பிராடுதனம், பொய், ஊரை கெடுக்குது, அவங்களுக்கு கெடுக்குது, ஏதாவது தீமை பேசுது, ஊர் நாயம் பேசுது, இப்படியே கிறிஸ்துவ சாயலே இல்லாமல் அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் இருந்தால் எப்படி வாசல் ஆண்டவர் திறப்பார்? எந்த விஷயமும் நடக்காது. வீட்டு கட்டுமானம் பண்ணி நடக்காது, வாடகை வீரம் மாறாது. எந்த அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்றாரு. கை கொண்டாதான் உன்னை மேன்மையாக வைப்பார். வாசலை திறந்தாதானே நீ மேன்மையாக வாழ முடியும். உனக்கு எப்படி மேன்மைனா என்ன? உனக்கு உயர்வு, அந்தஸ்து, பொருளாதாரத்தின் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் உயர்ந்து கொண்டே பாருங்க. அந்த யாக்கோபு தானே தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும், ஏனில ஏறுவதும் இறங்குவதுமாக ஒரு முன்னேற்றம். ஏறிக்கொண்டே இருப்பேன், வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருப்பேன், எந்த நஷ்டமும் இருக்காது. ஆண்டவர் வாசலை திறக்கும் பொழுது உன் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். நீ மற்றவர்களுக்கு கொடுப்பாய். நீ போய் யார்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்லை, யாராவது உதவி செய்ய வருவீங்களான்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நீ மற்றவர்களுக்கு குடிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை வாசிங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அடுத்தவன் முன்பாக இல்ல, உனக்கு உன் வாசலை உனக்கு தடைப்பட்டிருக்கிறது. உனக்கு ஆசீர்வாதத்தின் தடை, பொருளாதாரத்தின் தடை, கட்டுமானம் பணிகிற தடை, குடும்பத்தில் வளர்ச்சி இல்லாத தடை, வேலை இல்லாத தடை, முன்னேற்றம் இல்லாத தடை, நிம்மதி சமாதானம் இல்லாத தடை உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு தேவன் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இப்போ பிரியாணியை உனக்கு முன்னாடி தட்டில் வச்சா நீ தான் சாப்பிடணும். அடுத்தவங்க முன்னாடி வச்சதை போய் நீ சாப்பிட முடியுமா? இப்போ கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்ச உடனே பந்தி பரிமாறுவான். அண்ணாண்ட ஒரு டேபிள் இருக்கும், இன்னாண்ட ஒரு டேபிள் இருக்கும். உனக்கு வெறும் தட்டை வச்சுட்டு அங்கே பிரியாணி, சிக்கன் பிரியாணி, லாலிபப்பு எல்லா சிக்கன் 65 வச்சுட்டு அதை அவன் முன்னாடி வச்சுட்டு நீ எப்படி சாப்பிடுவேன்? நீ சாப்பிடணும். உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், நீ அனுபவிக்கணும். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். வாசலை திறந்திருக்கிறார். அடைப்பட்டது எல்லாம் திறக்கப்பட்டது. இனிமேல் உனக்கு எந்த அடைப்பும் இல்லை, தடையும் இல்லை, எல்லாம் முன்னேற்றம் தான். தடைகளை நீக்கிறவர் உனக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார், உனக்கு முன்பாக இருக்கிறார். எல்லா தடைகளும் நீக்கப்பட்டது. பொருளாதாரத்தின் தடைகள் நீக்கப்பட்டது. முன்னேற்றம் இல்லாத தடைகள் நீக்கப்பட்டது. கட்டுமான பணிகள் தடைகள் நீக்கப்பட்டது. எல்லாம் ஒரு வளர்ச்சி அடையக்கூடியதாய், முன்னேற்றம் அடையக்கூடியதாய், நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுக்கு அவருடைய வசனத்தை கை கொள்ளும், சத்தியத்தின் பிரகாரம் நடக்கணும், இயேசுவை போலவே வாழணும், அவர் விரும்புகிறது போல வாழணும், தேவன் விரும்புகிறது போல நீ ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆராதிக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். உனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். நீ உண்மையாய் நீ ஆண்டவரை தேடினால் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ணம்னா ஏழை விதவைய கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் வந்துக்கிட்டே இருக்குது. பரிபூர்ண ஆசீர்வாதம். அவளும் போசித்து எடுத்து வேற வச்சான். பெரிய எண்ணெய் வியாபாரியா மாறிப்பான், மா வியாபாரியா மாறி இருப்பான், மற்றவங்களுக்கும் கொடுத்திருப்பான். உனக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கிற நிலைமையில ஆண்டு இருப்பார். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டாம். நான் விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிவேன். அவர் எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார்.
அவர் செய்ய நினைத்தாதான் உனக்கு வாசல் திறக்கப்படும். அவர் செய்ய நினைக்கனா யாராவது கொடுக்கணும்னு நினைச்சா கூட என்ன செய்யாது, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. உனக்கு செய்யறா போல. அல்லையா, தேவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாதான் என்ன செய்வா, கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, ஒரு 5000 ரூபா தரேன்னு நினைக்கிறவங்க 10,000 ரூபா கொடுப்பாங்க. 50,000 ரூபா ஒரே ஆள் கொண்டு வந்து கொடுப்போம். ஆண்டவர் அதுக்குரிய வழிகள் என்ன செய்வார், அவங்களுக்கு திறப்பாரு. ஆண்டவர் வாசல் அடிச்சுட்டா 1000 ரூபா கூட கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அல்லையா, வந்து பார்க்க கூட மாட்டாங்க, விசாரிக்க கூட மாட்டாங்க. ஆண்டவர் வாசலை திறந்தா கொடுக்கிறவங்களுக்கு அவர் ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார். அவங்களுக்கு கிடைச்சதால அவங்க கொடுப்பார். அப்போ ஈரானில் என்ன இருந்தால் தானே, என்ன ஈரான் கொடுத்தா தானே மற்ற நாடுகளுக்கு கிடைக்கும். அப்போ கொடுக்குறவங்களுக்கு அதிகமாக இருக்கணும், இருந்தால் தான் கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் அவனுக்கே பொருளாதாரம் தடைப்பட்டு போகும், அவங்களுக்கு குறை உண்டாகும், அவங்களுக்கே வாழ்க்கை தட்டுப்பாடாக இருக்கும், தடுமாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் உன்னை எப்படி அவன் காப்பாற்றுவான்? முதல்ல தன்னை காப்பாற்றி தான் பார்ப்பாங்க. ஆகையினால கர்த்தர் வாசலை திறந்தா தான் உனக்கு எல்லாமே வழி திறக்கப்படும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்குமா. உண்மைதான், அது நல்லா அழகா சொல்லிக்கிறாங்க. நீ ஆண்டவர் வாசலை திறந்தா தான் உனக்கு வழி பிறக்கும். ஏசு இல்லாவிட்டா உன் வாழ்க்கையில ஒரு வழியே வராது. உன் குடும்பத்தில ஏசு இருக்கணும், உன் வாழ்க்கையில ஏசு இருக்கணும், உன் பிள்ளைகளோட ஏசு இருக்கணும், நீ வேலை ஸ்தலத்தில் ஏசு இருக்கணும், நீ பேசுவது உன் வார்த்தை பரிசுத்தமா இருக்கணும், உன் வாயின் வார்த்தையில் இருதயத்தின் தியானம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். தை பிறந்தா வை பிறக்கிறதே இல்லோ, ஏசு உனக்குள்ள பிறக்கணும். ஏசு பிறந்தா பாட்டு பாட பிறந்தா ஏசு பிறந்தாதான் தை பிறக்குதோ இல்லையோ, ஏசு உன் குடும்பத்துல பிறக்கணும், உனக்குள்ள பிறக்கணும், உன் இருதயத்துல பிறக்கணும். அவள் வசனத்தை கை கொள்ளணும், இயேசுவுக்காக வாழணும். கண்டிப்பா உனக்கு ஒரு வழியை தேவன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை அடைக்க முடியாது. அல்லேலூயா. ஆத்துமாக்கள் வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. உன் சபை வளர்ச்சி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன் குடும்ப முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன் வியாபாரத்துடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. உன் கம்பெனியுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசலை வைத்திருக்கிறார், உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவரும் கூட்ட முடியாது, கூட்டவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே பயபக்தியா இருக்கும். உலகத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகையினால அவர் வசனத்தை சத்தியத்தை நாம் கை கொள்வோம். ஏசப்பா எப்போ வந்தாலும் மத்திய மேகத்திலே ஆகாயத்திலே மேக தூதரோட தேவ தூதரோட எக்கால சத்தத்தோட இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரை நாம் சந்திக்க நாம் ஆயத்தமாகுவோம். இமை பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இமை பொழுதில் மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. சேர்ந்து பாடுவோம். மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. 1000 வருஷம் ஆளுது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வெளிப்பட போகிறார். அவருடைய வருகைக்கு அடையாளம் உலகத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு உலகத்திலே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கொடுமையான காலமாக, கொடூரமான காலமாக, மனசு மாமிசமும் விரும்புகிறது போல வாழுகிற காலம் இனி இல்லை. இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவருடைய வசனத்தை கை கொண்டவர்கள் அவருடைய வருகையிலே காணப்படுவார்கள். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார். நான் விசுவாசிப்போ இன்னார் என்று அறிவேன்,
என்னையை படைத்தேன் அவர் கரத்தில். அப்போ நான் விசுவாசிப்பேன், இன்னார் என்று அறிவேன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் வசனத்தை கை கொண்டால் போதும். நீ அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தால் போதும். நீ உண்மையான கிறிஸ்தவனாய் ஆவிக்குரிய வைராக்கிய, ஆவிக்குரிய வாஞ்சை, தாகம் இருந்தாலே போதும். யாருக்குமே முக்கியத்துவம் தர வேண்டாம். உன் ஆவிக்குரிய ஜீவித்தை கெடுக்கிறதுக்கு யாராவது வந்து தடை பண்ணுவாங்க, யாராவது இடைஞ்சலா இருப்பாங்க. நமக்கு நல்லது செய்ய யாரும் வர மாட்டாங்க. நம்முடைய முன்னேற்றத்தை, ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய தாகம், இந்த நாட்கள் கடைசி காலம், ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய தாகம், பைபிள் வாசிப்பது, தியானிப்பது, உபவாசம் எடுப்பது, மணிக்கணக்காய் ஜெபிப்பது. ஒரு வசனம் இருக்குல்ல சிஸ்டர், அவன் என்ன செய்தால் மணிக்கணக்காய் வெகு நேரம். யாரு? அண்ணாள் வெகு நேரம் என்ன செய்தாலாம்? தேவ சமுத்திரம் காத்திருந்தாலாம். அந்த பாக்கியம் எனக்கு கூட இல்லை, வெக்கமா இருக்கு. வெகு நேரம் காத்திருக்கணும், ஜெபிக்கணும். வெகு நேரமா 2 மணி நேரம் ஆராதனைக்கு என்ன செய்ய முடியல, 3 மணி நேரம் 2 மணி நேரம் சபை கூடுதலே என்ன செய்யற விட்டு விடுறோம், ஆராதிக்க மாட்டோம். ஆராதனைக்கு லேட்டா போறோம் கூடுறோம், என்னமோ பண்றோம். ஆனால் அது எனக்கு அந்த வசனம் அடிக்கடிக்கு கொஞ்சம் போன்ல கூட பண்ணும்போது சொல்லுங்க. அதனால வெகு நேரம் ஜெபிச்சாங்க ஐயா. நானும் கூட பிரயாசப்படுறேன். எனக்கு ஒரு உணர்வு உண்டு, எனக்கு ஆசையா இருக்கு. இந்த வசனத்தை இப்படி சொல்லும் போது வெகு நேரமா வேற எந்த ஊழியுமே வேணாம். சாது சிந்தசிங்களா என்ன செய்தாங்க? பெரிய கிரவுண்டு போட்டு, பெரிய பந்தல் போட்டு, பெரிய ஸ்டேஜை போட்டு கன்வென்ஷன் பிரசங்கமா பண்ணாங்க. வெகு நேரமா காத்திருந்து ஜெபித்தார்கள். சாது சுந்தர் சிங்கம் அவங்க கூட துணையா ஒருத்தர் அனுப்பிச்சாங்களாம். ஒரு ரூமை கொடுத்தாங்களாம். அவர் முழங்காலே இருந்து ஜெபிச்சாராம். கூட இருந்துக்கிட்டு ஒரு கொம்பு கொடுத்தாங்களாம். எப்பா நீ போய் ஏதாவது மிருகம், பாம்பு கும்பு வர அடிக்குது. அவனுக்கு தூக்கமே வரலையா. ஆனால் அவர் நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, எதை பற்றியும் கவலைப்படுது. சாது சுந்தர் சிங் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் முழங்கால் ஜபமே ஜெயம். ஜபத்திலே எல்லாம் மாறும். வசனத்தை கைகொள்ளணும்னா முதல்ல ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தரும். அவையினால நான் விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிவேன். நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம். அவிசுவாசத்தோட கேட்டு வாங்கிறது, ஏதாவது ஜாடமாடியா காட்டுறது, தெரியப்படுத்துறது. எங்களுக்கு பாருங்க ஒரு வேலை நடக்குது, எங்கள் சபை கட்டிக்கிறோம், இதெல்லாம் பாருங்க, என்ன அது வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்றது. அது நடுத்த ஓரளவுக்கு தெரிஞ்சாவது செய்ய. சில சொல்லுவாங்க ஆடிக்கிறக்கு போல ஆடிக்கிறக்கு பாடி, அது ஏதாவது அப்படியாவது செய்வாங்க கூட நமக்கு இல்லாது. அதுவா விசுவாசத்தான். ஆமா, விசுவாசனா ரகசியமா ஆண்டவர் கதவை அடைச்சிட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தர் உனக்கு வாசலை திறந்திருக்கிறான். உனக்கு முன்பாக வைக்கப்பட்டதை நீ தான் எடுத்து சாப்பிடணும், நீ தான் அனுபவிக்கணும். அல்லையா? அப்படிதானே? நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குதுல, ஆமா, நீ எடுத்து அனுபவிக்கணும். கர்த்தர் உனக்கு முன்பாக நல்ல வண்டியை வச்சிருக்கிறார், நல்ல பைக் வச்சிருக்கிறாரு. வெளியில சிஸ்டருக்கு சீக்கிரமா ஒரு நல்ல பைக் ஓட்ட போறாங்க. என்ன வேணாம் ஐயா இருக்கு, அது டடபடா ஆடுது. உனக்கு முன்பாக நல்ல 8 வண்டி, என் வண்டி போல உனக்கு முன்னாடி வச்சிருக்க. சோத்திரம் பண்ணி சாயம் வாங்கி எடுத்துட்டு ஓட்ட வேண்டித்தான். உனக்கு முன்பாக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஜின் விட்டு இருக்கிறதெல்லாம் மாறும். எல்லா சகலமும் புதிதாயின. அவர் செய்ய நினைத்து தடைபடாது. கர்த்தர் இந்த நாட்கள் செய்ய போகிறார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். நமக்கு வாசல் திறந்துட்டாரு. இனி அதை யாராலையும் பூட்ட முடியாது. அதே முன்னேற்றம் நாம் நினைப்பதுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் எனக்கு செய்ய போறாரு. எனக்கு அந்த விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் துதிகளும் மகிமை கர்த்தருக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். பிதா குமார பரிசுத்த ஆவியானவருக்காக சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சந்திக்க நம்ம ஆயத்தப்பட முடியாது.